வணக்கம் நண்பா, நான் உங்கள் டிவிஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊரான நேட்டிவ்ல தான் இருக்கோம். நேட்டிவ்ல வருஷம் ஒரு விஷயம் நடக்கும். இந்த நைட்டு ஃபுல்லாக ஒரு கூத்து நடக்கும். அந்த கூத்து பேர் காமன் கூத்து. ஸோ யாரெல்லாம் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர்ஸ்லாம் சேர்ந்து இந்த காமன் கூத்தை பார்க்க வந்திருக்கோம். அதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இலங்கையிலிருந்து காயகம் திரும்பி அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுற விஷயம். ஸோ அதை தான் வீடியோ எடுக்க போகிறோம். வாங்க உங்களுக்கு கொஞ்சம் காமிச்சு தரேன். எவ்வளோ க்ரௌட் இருக்கு பாருங்க. அதான் தெரியும். மணி வந்து 12 o'clock ஆகுது. ஸோ டீ குடிக்கலான்னு வந்தோம். டீனா எப்படி குடிக்கணும்? இதுதான் டீ. இங்கே ஒரு மனுஷன் 2வது டீ குடிக்கிறாரு பாருங்க. சூடு சரி, டீ இப்படி குடிச்சீங்க, அதோட ரிவ்யூ கொடுங்க. சொல்லுங்க ரிவ்யூ கொடுங்க. டீ வந்து கன்றாவே குடிச்சிடாதீங்க. டீ வந்து நல்லாவே இல்லை. டீ குடிச்சா செத்து போயிருவீங்க. டீ குடிங்க. நல்ல கடையா பார்த்து டீ குடிங்க. பாப்கார்ன் இருக்கு, சாப்பிடுங்க. இப்போ காமங்குத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த காமங்குத்தோட கதை என்ன தெரியுமாங்க? இலங்கையா எங்கன்னு தெரில. அந்த கதை வந்துட்டு ஒருத்தருக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் நடந்த லவ் ஸ்டோரி தான். ஸோ அந்த லவ் ஸ்டோரியில் என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன விஷயம்லாம் நடந்துச்சுங்கிறது தான் அந்த காமன் கூத்து. பட் அதை பற்றி எனக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக தெரியாது. அந்த டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கூடி சீக்கிரம் தெரிஞ்சவங்க மூலிமா வச்சு இது போடுறேன். ஸோ இதோட டீட்டெயில் என்னன்னா, ஒரு சின்ன விஷயம், ஒரு பெரிய விஷயம். ஒரு 2 பேத்துக்குள்ள நடந்த ஒரு லவ் ஸ்டோரி. அந்த லவ் ஸ்டோரி வந்துட்டு டீட்டெயிலாக இவ்வளோ பெரிய விஷயமா இங்கே வந்து எடுத்து நடத்துகிறாங்க. அந்த லவ்வை வந்து சேர்த்து நடத்துறது முருகன், விநாயகர், சிவன், பார்வதி இவங்கெல்லாம் வந்துட்டு இதை சேர்த்து எடுத்து உங்கள் லவ்வை சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி அதை வந்து ஒரு உயிர் போய் அப்படிலாம் ஒரு பெரிய ஸ்டோரிங்க. பட் அது ஃபுல்லாக எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது. இது தெரிஞ்சவங்க மூலயமா உங்களுக்கு டீட்டெயிலாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எல்லா வீடியோவும் ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபெக்டாக போடுறேன், லைன் பை லைனாக. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான ஸ்டோரியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ரதிக்கும் மம்முதனுக்கும் நடக்கிற கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு தான் சீர்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த சீர்லாம் கொண்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேத்துக்கும் எப்படி கல்யாணம் நடத்துகிறாங்க, யாரெல்லாம் வந்திருக்காங்க, யார் அடுத்து அவங்க கல்யாணத்தை தான் பார்க்க போகிறோம். ஓகே. நல்லா இருக்கீங்களா? யூடியூப் சேனல்ல தம்பி எல்லாரும் ஒரு தரவசங்களை எடுத்து கரெக்டா அவருக்கு உற்சாகப்படுத்தி அவங்களையும் இந்த தங்கத்தில் ஒரே ஒரு நண்பன் அழைக்கிறேன். சிறப்பாக பண்ணுங்க, சிறப்பாக பண்ணுங்க. கண்டிப்பா எல்லா குடும்பத்தோட எல்லா தாங்களும் இருக்க போறோம். பார்வதி பரமேஸ்வரி எல்லாத்தையும் பார்க்கலாம். கல்யாணத்துக்கு அத்தனை பேருக்கு நானும்
நாராயணி நாராயணி நமஸ்தே. ராஜா தனலட்சுமி ஆகியோர்களா அவர்கள் சார்பாக 500 ரூபாய் வழங்கப்படுகிறது. நந்தினி ஈசன்யா முன்னோர் என்ன சூண்டி முருகன் கோயில் அவர்களுக்கு அவன் பேர் சொல்லலாம். வீர சூரியன் சுமிதா இப்போ பார்த்தீங்கன்னா ரதிக்கும் அமுதனுக்கும் மேரேஜ் முடிஞ்சு அந்த மேரேஜ் முடிஞ்ச உடனே ஸோ எல்லாரும் வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த நிகழ்ச்சி தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஊர் மக்கள்லாம் வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, நல்லா வாழணும்னு சொல்லிட்டு. நம்ம கல்யாணம் நடந்தாலே எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுறது தானே வழக்கம். ஸோ அது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்துட்டு அதுக்கு பேக்லேயே கல்யாணத்துக்கான மொய்யெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காமிச்சு தரேன். மூலமாக 101 ரூபாய் திருமண மொய் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு அடியலிடம் உண்டு குருளோசவிடருக்கு கொள்கை பாலம் உண்டு. ஆதிசேக்கரை வகைத்தோம் அந்த ஆதிசைவரை பகைத்தோம் ஆரவார வீர செங்கன் கோரவில் வளைக்கலாமும் மையே மாதரசே உன்மடி மீது நானே அகவுல்லாச சீமான் கண்மார்க்கு தந்த சிவனை அந்த அண்டர்படியின் பாலன் சுவாமி ஆரோக்கியபுரம். ரதிக்கும் மன்மதனுக்கும் மேரேஜ் நடந்துச்சு. அது முடிஞ்சு அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் வாங்குவாங்க. எப்படின்னா மொய் காசுலாம் வாங்குறது நம்மளோட குறவன் குறத்தி அவங்களாம் வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. இப்போ குறவன் குறத்திலாம் வாங்கி முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து அவங்க இப்போது அந்த நடனம் ஆடிட்டு இருக்காங்க. ரதியும் அமுதனும் அவங்க முடிச்சுட்டு இப்போ தூதன் வராருங்க. சிவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு சிவன் வராங்க. சிவனை கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்து தூதன் வருவாங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். சிவனை கூட்டிகிட்டு வரதுக்கு வந்திருக்காங்க. சிவன் இதுதான் சிவன் சிவன் இது. ஸோ அடுத்து தூதுவன் வருவாங்க. தூதுவன் பேக்கில் வராரு பாருங்க. துடி துடிப்பதென்ன பந்தமென்ன
ஆரோக்கியமக்குறத்தில் ஆளுகின்ற வேல்மகனை ஆகுமன்ற உறுதிப்படி அண்டம் இதில் உள்ளவர்கள் அதிர்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா தூதுவன் வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ ரதிக்கும் அமுதனுக்கும் இல்லை இப்போ சண்டைகள் தான். அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இப்போ வில்லாட்டம் நடக்கும். அந்த வில்லாட்டம் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பார்த்தீங்கன்னா வில்லாட்டத்தை அந்த வில்லெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ரதி அமுதனை கூப்பிட்டு வச்சு. ஸோ அது முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்துக்கு வில்லாட்டம் நடக்கும். ரதிக்கும் அமுதனுக்கும் நடக்கிற சண்டைகள் தான் அந்த வில்லாட்டம். நாராயணம் மகனை பார்த்திபனுடைய பத்திரவில் கொண்ட பச்சை இரவேணி என்னை அரக்கர் கருவறுத்த பரசுராமாயுணரை நினைத்தவனை முற்று உபதேச செய்து இன்னாலும் வஞ்சகமை பார்த்தமுடனே நேசமுடன் செங்கருப்பு வில்லெடுத்து எந்த கப்பன் விமல கபத்தை இட்டால் நீங்கள் விப்பாயிருந்திடி கரும்ப கடுமா பையில போட எடுத்து தேவைப்படும் போது பிடிச்சிக்கமா கையில என்ன எரியல சூட்சமமா விலங்கு நடிக்க
பார்த்தீங்கன்னா வந்த சுவாமி யாராருன்னா மகாகாளி, ருத்ரகாளி, அம்மன் 3 பேர் தான் ஒன்றா வந்தாங்க. டைம் டிலே ஆச்சுன்னு நினைக்கிறேன், அதனால 3 ஒன்றா போட்டாங்க. வருஷம் தனித்தனியாக தான் வந்திருக்கும். ஸோ அடுத்து வந்து பத்ரகாளி இது வேதபுத்திரன் அவங்க வருவாங்க. ஸோ அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது தொடர்ந்து அதுக்கு கண்டினியூவாக போடுறேன். அந்த சாமியெல்லாம் வர வரைக்கும் இந்த வில்லாட்டம் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். வந்தி போல பக்கடித்து வந்தியை போக்கடித்து கழித்து வார நடக்க இப்போ அடுத்து என்ன சாமின்னு பார்த்தீங்கன்னா அகோர வீரபுத்திரன். ஸோ இதோட சாமியை பாருங்க. ஆக்ரோஷமாய் பாய்ந்து நின்றான் அந்த அகோரமான வீரபுத்திரன். இப்போ பார்த்தீங்கன்னா அகோதர வீரபுத்திரன் வந்துட்டு போயிட்டாரு. அப்புறம் அடுத்து யமன் வருவாங்க. யமன் வந்து 3 பேர் வருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே மதனை எரிக்கிறதுக்காக ஸோ எல்லாம் ரெடி ப்ரிப்பேர் பண்ண தொடங்கிட்டாங்க. இதுதான் அந்த விஷயம். போகும் பயணத்தை பூவெனி மறுக்காதே, ஏகமாக வானில் வந்து இடத்தில் வந்து நேராதே, அப்படியே எடுத்து அப்பன் பாட்டு பாடிட்டு இருக்காரு. காரணத்தை கேளும் ஐயா, தந்தையை சிரமறிந்த சங்கரநாதவும் இருக்க, கங்கையை சிரமறிந்த சங்கரநாதவும் இருக்க, அவர் தானே
தங்கள் கோயம் கேட்குவேடி மண்ணாயிடையழைத்த அந்த எண்ணமாயும் திறனும் மாறனுமே தூருமே காரணமே கேள்வி வந்தான் மாமனார் அந்தி வண்ண நேயமுடனே இருந்து அங்கு மகாதவம் செய்வதானால் அக்கிரியை வேகுதென்றார் அவர்கள் எல்லோரும். அப்போது தேவேந்திரன் தேவரெல்லாம் அழைத்து இந்த தவத்தை இருக்க இல்லை அம்மனுக்கு அதிக கோபம் உண்டாக்கி கற்பவரை நீமருந்து வணக்கம் நண்பன், நான் உங்கள் டிவைசி. எல்லாரும் இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறோம். நம்ம வந்து காமன் கூத்து, இந்த காமன் கூத்து பண்டிகையை நம்ம இலங்கையிலேருந்து தாயகம் திரும்பியும் இங்கே வந்து அது வழிபட்டு அந்த பாரம்பரியத்தை அப்படியே கல்ச்சராக எடுத்து நடத்திட்டு இருக்கவங்க. இப்போ நம்ம தாயகம் திரும்பி இங்கே தான் இருக்கோம். இந்த தொடர்ந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இதை நடத்திட்டு இருக்கோம். இதை பற்றி முழுமையான வரலாறு நமக்கு முழுமையாக தெரியாது. பட் நமக்கு தெரிஞ்ச இவங்களாம் எடுத்து நடத்துகிறாங்களா, அந்த தலைமையிலேருந்து நடத்துகிறவங்க, அவங்ககிட்ட கேட்டு இதை தெரிஞ்சுக்குவோம். சொல்லுங்கய்யா. என் பேர் ராமச்சந்திரன். நாமக்கல். நான் 40 வருஷமா இந்த காமன் கதை பண்ணி பாடிட்டு இருந்தேன். 40 வருஷம் பாடிட்டு இருந்தேன். இந்த காமன் வரலாறு வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்தது. பெரியவங்க முன்னோர்கள் பண்ணாங்க. நானும் அது மலையிலிருந்து தான் இங்கே வந்திருக்கேன். மலையிலிருந்து வந்து தான் இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ 40 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த காமன் வந்து சிவன் வந்து தவம் இருப்பார். தவத்தை கலைக்கிறது வந்து தேவரெல்லாம் சூழ்ச்சி பண்ணி மண்மன் அனுப்பிச்சி விடுறாங்க. சிவனை வந்து யாரும் அழிக்க முடியாது. தவத்தை கலைக்கிறதுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. கலைக்கிறதுக்கு போகிறனால மன்மதன் வந்து தவத்தை கலைக்க போகிறாரு. இந்த தவம் கலைக்கும் போது தான் மன்மதன் வந்து பானம் விடுறாரு. பானம் விட்டதுக்கப்புறம் 5 முளை கணை அதை விட்டதுக்கப்புறம் சிவன் நெத்திக்கணை திறந்து மண்மதன் எரிச்சிடறாரு. இது வந்து வரலாறு. இன்னும் பெரிய தக்கன் தக்கன் யாகவாளத்தில் வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் சொன்னால் 3 நாள் ஆயிடும். 3 நாள் ஆயிடும். இது சுருக்கமான கதை. சிவன் தவம் இருக்கிற தவத்தை வந்து தவம் இருக்கும்போது உலகமே வந்து உருமாறி போயிடுது. இவன் எந்த செடி கொடி இயங்காது, ஆடு குட்டி போடாது, மாடு குட்டி கண்ணு போடாது, இது மாதிரி இருக்கும். இந்த இதை வந்து எல்லாம் தேவெல்லாம் சூழ்ச்சி பண்ணி மன்மதன் போனால் தான் அந்த தவத்தை கலைக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அனுப்பிச்சு தவத்தை கலைக்கிறேன். தவத்தை கலைச்சா சிவன் வந்து உடனே கோபம் கொண்டு மன்மதன் வந்து எரிச்சிடாரு. சிவனை வந்து தவத்தை கலைக்கிறதுக்கு யாரால முடியும்? அப்புறம் அங்கே நாரதரை கூப்பிடுறாங்க. நாரதர் வந்து போய் பார்த்துன்னு சொல்கிறாரு, இது சிவன் தவத்தை கலைக்கிறதுக்கு மன்மதன் ஒரு ஆள் தான் முடியும். அது ஆரோக்கியமாக பொறுத்த மன்னன். அதனால் அவர்கள் தான் தேவர் சபையெல்லாம் கூப்பிட்டு இந்திரத்தூர் விடுறாங்க. அப்புறம் தான் மன்மதன் போயிட்டு அந்த சிவனோட யாகத்தை கலைக்கும்போது அந்த அக்னியால் எரிக்கப்படுறாரு. அந்த கம்பம் எது போன்றோன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிவன் நெற்றிக்கண்ணை திறந்த குற்றம்ங்கிறதுக்காக ஒரு 7 பொருள் வச்சு அதை கம்பமாக நாடுறோம். அது மன்மதனுக்கு உருவம் கிடையாது. அதனால் வைக்கப்பெரு, கொட்டமரம், வாழைமரம், தேக்கரும்பு, மூங்கி குத்து, வெள்ளம் இருக்குது. இதெல்லாம் மன்மதனை உண்டு பண்ணுறதெல்லாம் தயார் பண்ணி இதெல்லாம் முன்னோர்கள் செஞ்சு வச்சிடறாங்க. நாங்களும் அது பாரம்பரியமாக கடைப்பிடிச்சிட்டு வரோம். இது செஞ்சால் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, தீராத நோய் தீரும். 2வது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். 2வது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்லி முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே பாரம்பரியமாக நாங்கள் இன்னும் வளர சங்கதிகளுக்கு ஃபைனலி இந்த கதையை அற்புதமாக கேட்டிருப்பீங்க. இந்த காமன் கூத்தோட கதையே இதுதாங்க. சிவன் கண்ணால் நம்ம வீரபுத்திரன் எல்லாத்தையும் அமைச்சு அந்த மதனை எரிக்கிறதுக்காக கொண்டு போனது தான் அந்த கதை. அவங்களோட ஒரு லவ் ஸ்டோரி. அந்த விஷயம் முழுமையாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டு இந்த கதையை முழுமையாக அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். காமன் பண்டிகை பாரம்பரியமாக தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்துட்ருக்கோம். இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறைய
பேர்த்துக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்க வைங்க. இப்படி ஒரு கல்ச்சர், தாயகம் திரும்பிய மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதை வருஷம் வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லாட்ஸ். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். லவ் யூ லாட்ஸ்.